இப்போ எல்லாம் நம்ம எல்லார் வீட்லையுமே டிவி இருக்கு. டிவி ஒரு டிவி இல்ல, ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு டிவி இருக்குது. ஆனா அந்த காலம் அப்படி இல்ல. அந்த ஒரு ஒரு ஊர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஊர்லயே ஒரு ஒரு வீடு இல்ல 2 வீட்ல தான் டிவி இருக்கும். அதுவும் நம்ம இப்ப இருக்க மாரி எல்சிடி டிவி, எல்இடி டிவி இருக்காது. அது ஒரு பெரிய பாக்ஸ் மாரி இருக்கும். ஒரு பெரிய பாக்ஸ். அதுக்கு ஏற்கனவே இது ஒரு தனி இடம் வேணும். அதுவும் இப்போ எல்லாம் நம்ம கலர் கலரா தெரியும். அதாவது நம்ம என்ன சாரி உடுத்தமோ, என்ன ட்ரெஸ் போடுமோ அதே கலர்ல தெரியும். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். அதாவது நம்ம என்ன கலர்ல சாரி உடுத்தினாலும், என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி, அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது ஒயிட் வெள்ளை கருப்பு அப்படிங்கிற நேரத்தில் தான் தெரியும். கலரை ஒரு கலர்ஃபுல்லாக தெரியாது. அது டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஸோ அதுதான் அப்போ இருந்த டெக்னாலஜி. அதுதான் அப்படிப்பட்ட டெக்னாலஜி இருக்கதே பெரிய விஷயம். ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் டிவி இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு இதாகிட்டு இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அது முன்னாடி இருக்க இப்போல்லாம் கேபிள்லாம் அந்த டைமில் கிடையாது. அப்போ எல்லாம் ஆண்டனான்னு சொல்லுவோம். அதாவது வீட்டுக்கு மேலே ஒரு கம்பு நாட்டி அந்த கம்பில் ஒரு அலுமினிய இதில் அலுமினிய குச்சி, சின்ன அலுமினிய கம்பியை நீட்டி நீட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அது ப்ளஸ் அது பக்கத்தில் சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி பூஸ்டர்னு ஒரு பாக்ஸ். ஸோ அதுலேருந்து கனெக்ட் ஆகி கீழே லைன் வரும். லைன் வந்து நம்ம இது டிவியில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது கூட டிவியில் கனெக்ட் பண்ணும்போது கூட அது எல்லா நேரமும் கிளியராக இருக்காது. டிவி சில நேரங்களில் காற்று அந்த ஆண்டனா வசிச்சிட்டு அப்படின்னா கீழே படம் மாறிடும். அதுவும் வெள்ளிக்கிழமை ஒளியும் நிகழ்ச்சி போடும். அது பார்க்குறதுக்குனே அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த யாருக்கு வீட்டில் டிவி இருக்கோ அந்த வீட்டில் அதுக்கு முன்னாடியே வந்து இருப்பாங்க. குறிப்பிட்ட நேரம் தான் படம் போடுவாங்க. அப்புறம் அந்த சாப்பிடுவாங்க நிகழ்ச்சி, அதெல்லாம் ரொம்பவே மறக்க முடியாத இது. நிறைய படம்னால அதில் அபூர்வ சில நாட்கள் தான் இருக்கும் படம். எல்லா நாட்களும் இப்போ வந்து எல்லா டிவியும் 24 ஹவர்ஸ் படம் இருக்கு. அந்த டைம்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இது. 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் எல்லாம் இது கண்டிப்பாக இது பண்ணியிருப்பீங்க. நானும் பார்த்துருக்கேன். அது பல நேரங்கள் அது படம் தெரியாது. அது மேலே போய் ஒரு ஆள் அசைச்சிட்டு இருக்கணும், அசைச்சிக்க நேரம் கீழே இருக்கலாம், கரெக்டாக தெரியணும். அப்போ அதே பொசிஷன்ல கீழே வரணும். கீழே வர்றதுக்குள்ள இடத்துல காத்தோ இல்லைன்னா அதுக்கு மேலே காக்க ஏதாவது இருந்தால் திரும்ப இதாயிரும். ஸோ அந்த மாதிரியான இப்படி பார்க்கும்போது சில ஒரு படமே அந்த மாதிரி போயிடும். ஏன்னா சரி பண்ணி பார்க்கறதுல படமே போயிடும். அந்த மாதிரியான அனுபவம் எல்லாமே அது ஒரு இதாக இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி அது பிறகு நம்ம இப்போ எல்லாம் பென் டிரைவ்ல எல்லாம் போடுறோம். பென் டிரைவ் சிடிலாம் அப்போ எல்லாம் அப்படி டக்குன்னு சொல்லுவாங்க. பெரிய கேசட்டாக இருக்கும். அதுவும் எல்லா வீட்லையும் கிடையாது. குறிப்பிட்ட கடையில் வாடகை கொடுப்பாங்க. ஸோ அந்த கடையிலேருந்து வாடகைக்கு எடுத்து அந்த டக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிய கேசட்டாக இருக்கும். ஸோ அதை போட்டு ஒரு பழைய படங்கள்லாம் பார்க்குறோம். அந்த ஊர் பக்கத்தில் உள்ள 10-15 வீட்டுக்காரங்க சேர்ந்து பார்க்குறது, இந்த மாதிரியான அனுபவம் எல்லாமே முன்னாடி உள்ளவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு இனிமையான இன்னைக்கு எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட அந்த காலத்துல அது வந்து ஒரு உண்மையிலே ஒரு மறக்க முடியாத அனுபவமாவே இருக்கிறது.